தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு தற்பொழுது தாவேகாவில் இணைந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தரப்பில் 5 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அஇஅதிமுகவில் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து செங்கோட்டையன் அவர்கள் நீக்கப்பட்டதற்கு பின்பு அவரை பார்த்தோமேனால் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தாவேகாவில் இணைய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கிறார். அவரின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட செங்கோட்டையன் அவர்கள் அதற்கு முன்பாக விஜய் அவர்களை சந்தித்து பேசுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் அவர் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பின்னரே பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விஜய் அவர்களை நேருக்கு நேர் சந்தித்து செங்கோட்டையன் தரப்பில் 45 நிமிடங்கள் பேசப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதில் முக்கியமாக ஒரு 5 நிபந்தனைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்பொழுது கொங்கு பகுதிகளை பொறுத்தவரை அதிமுக பார்த்தோமேனால் பலம் வாய்ந்ததாக இருக்கிறது. திமுகவிற்கு அடுத்ததாக சொல்லிக்கொள்ளும்படி அதிமுக இருக்கக்கூடிய சூழலில் அங்கே கொங்கு பகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பினை எனக்கு அளிக்க வேண்டும் என்றும் செங்கோட்டையன் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது முதல் நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனையாக ஈரோட்டில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களில் பெரும்பான்மையானவர்கள் செங்கோட்டையின் ஆதரவாளர்களாக இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் உத்தரவாதம் கொடுத்தால் நான் கட்சியில் இணைந்து கொள்கிறேன் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது ஈரோடு பகுதியை எடுத்துக்கொண்டோம் என்றால் திமுக மற்றும் அதிமுக சமபலம் வாய்ந்ததாக இருக்கிறது. இந்த சூழலில் தாவேகா சார்பில் போட்டியிடக்கூடியவர்கள் பெரும்பான்மையானவர்கள் என்னுடைய ஆதரவாளர்களாக இருக்க வேண்டும் என்றும் அவர் இரண்டாவது நிபந்தனை வைத்திருக்கிறார். அதே போன்று வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஈரோடில் அல்லது கோபியில் பார்த்தோம்னால் ஒரு பிரம்மாண்ட மாநாட்டை நான் நடத்தி காட்டுகிறேன், அதற்கான உத்தரவாதத்தை நீங்கள் தர வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். அதே போன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு அளிக்க வேண்டும். அதே போன்று கொங்கு பகுதியை ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த முழு பொறுப்பையும் எனக்கு அளித்தால் நான் கட்சியில் இணைந்து கொள்கிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதற்கு பின்புதான் தற்பொழுது ஈரோடு, நாமக்கல், கோயம்புத்தூர், கரூர் உள்ளிட்ட பகுதிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த அமைப்பு செயலாளர் என்ற பொறுப்பானது அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 5 நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பு தற்பொழுது அவர் அதிகாரப்பூர்வமாக தாவேகாவில் இணைந்திருக்கிறார். இந்த நிபந்தனைகளை 5க்குமே விஜய் அவர்கள் ஒத்து போயிருக்கிறார். வரக்கூடிய தேர்தல் என்பது ஒரு வாழ்வாசாவாக இருக்கிறது. இதை செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடிக்கு எதிரான யுத்தமாக பார்க்கிறார். அதனால் ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை தாவேகா சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை வெற்றி பெறக்கூடிய அந்த பொறுப்பை எனக்கு முழுவதுமாக அளியுங்கள், அதை நாங்கள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை உருவாக்கி தருகிறேன் என்றும் அவர் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது.